இன்னைக்கு நமக்கு என்னன்னா, அப்போ உங்களுடைய கார்டு பாஸ்வேர்டு எதுவுமே என்ன கிடையாது, சேஃப்டி கிடையாது. இதை விட அட்வான்ஸ்டாக உங்களுடைய ஓடிபியை விட அட்வான்ஸ்டாக, உங்களுடைய பாஸ்வேர்டை விட அட்வான்ஸ்டாக, உங்களுடைய கார்டு சிஸ்டத்துக்கு விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இந்த கார்டு. இப்போ பாருங்களேன், உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சு, இல்லை உங்கள் கார்டுடைய டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுடைய கார்டு யாரோ திருடிட்டாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியறதில்லை. நாம் திருப்பி அதை அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுது. முதலாவது நம்ம என்ன செய்யறோம், ஃபோன் கார்டு அல்லது பேங்க் கார்டு தொலைஞ்சிட்டா உடனடியாக பேங்க்குக்கு முடியாது நம்ம என்ன செய்யணும், பிளாக் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த கார்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கிற, நான் சொன்னது ஒன் கார்டு சிஸ்டம், நேற்று சொன்ன பாருங்க, உங்களுடைய ஐசி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஒன் கார்டு சிஸ்டம், கார்டு தொலையக்கூடாது, காணாமல் போகக்கூடாது, திருடு போகக்கூடாது, யாரும் உங்களை வந்துட்டு ஹேக் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா இது எல்லாத்த விட அட்வான்ஸ்டா இன்னொரு டெக்னாலஜியை உருவாக்கணும், இன்னொரு காரியத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்க கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக அதான் 2020 ஆரம்பிக்க போறாங்க. நேற்று பார்த்தோம் 2020 இருந்து நமக்கு என்ன கிடையாது, கார்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேறொரு சிஸ்டம் வரும். என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பயோசிப் என்கிற சிஸ்டம். இந்த பயோசிப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, பயோமெட்ரிக் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோசிப்னா பயோமெட்ரிக். பயோமெட்ரிக்னா என்ன, நம்ம உடம்புல நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே பயோமெட்ரிக். இப்போ நம்ம எதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோமோ, நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கை ரேகை, இது ஒரு பயோமெட்ரிக். நம்முடைய கால் ரேகை, நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய பிளட் குரூப், நம்முடைய ஐரிஸ் மெத்தட், கண்ணில் இருக்கக்கூடிய கருவளைய மெத்தட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பயோமெட்ரிக் மெத்தட். நம்மளை கண்டுபிடிச்சிடலாம், இதை வச்சு இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் உங்களை கண்டுபிடிக்கிற இன்னொரு கருவி உங்க உடம்புக்குள்ள வைக்க போறாங்க, அதுக்கு பேர் தான் பயோசிப். இந்த பயோசிப் எதுக்கு கொண்டு வர போறாங்க, உங்களுடைய கார்டுக்கு பதிலாக இப்போ நீங்க யூஸ் பண்ற கார்டெல்லாம், இந்த கார்டு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு ஒன் கார்டு சிஸ்டம் வரும்னு சொல்லி ஒரு 10 வருஷமா. இப்போ ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ஒரே கார்டாக மாத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் மாத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கார்டுக்குள்ள கொண்டு வருவாங்க, அத்தனையும் ஒரு கார்டு இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒன் கார்டு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ஒன் கார்டு சிஸ்டம் முடிய போது அதுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் வருது. இது பயோமெட்ரிக் சிஸ்டம்னு பேரு, பயோசிப்னு பேர். இது வந்துட்டு இதுதான் வெளிப்படுத்தல் 13-16. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுதான் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது. ஆக்சுவலா உண்மையா அதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்க நார்மலா யூஸ் பண்ற அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 11 mm இருக்கும் அதோட சைஸ். 7 mm ல இருந்து 11 mm அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆள்காட்டி விரல்ல மேல இருந்து முதல் கோடு வரைக்கும் இருக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 25 mm, 2.5 சென்டிமீட்டர். அப்புறமா நீங்க போயிட்டு வீட்டில் அளந்து பார்த்துக்கோங்க, 25 சென்டிமீட்டர் இருக்கும். சாரி, 25 mm இருக்கும், 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். இது 11 mm இதுல பாதி தான் இருக்கும். இது அதோடைய சைஸ். அரிசியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு பேரு பயோசிப் அப்படின்னு பேரு. இதான் உங்க கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக மாறுது. நேற்று வந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம், அல்லது நீங்க யோசிச்சுக்கிட்ட கூட போயிருக்கலாம், கேட்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொன்னா, இப்படி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, அப்ப நம்ம இந்த பயோசிப் இந்த கார்டு சிஸ்டம் இவ்வளவு ஆபத்துன்னு சொல்றாங்களே, இந்த கார்டை நம்ம வாங்கலாமா, வாங்கிட்டோமே, ஒருவேளை ஆதார் வச்சிருந்தாலோ, அல்லது வந்து ஐசி, இங்க இருக்கிற ஐசி, ரெசிடென்ஸ் ஐசி வச்சிருந்தாலோ, அல்லது வந்து வேற நாட்டோட ஐசி வச்சிருந்தாலோ, இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இப்ப இந்த ஐசியை பத்தி இவ்வளவு ஆபத்துன்னு பார்த்துட்டோமே, இது நம்ம வச்சிருக்கிறோமே, இது பாவம் இல்லையா, இது வருகைக்கு போறதுக்கு தடையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தடையா இருக்காது. இது எல்லாமே காஷன், எச்சரிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. என்னன்னா, இது வரப்போகுதுன்றதுக்கான எச்சரிப்பு தான் நேற்று கொடுத்தோம். நீங்க கார்டு வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த சிஸ்டத்தை நீங்க கொண்டு உங்களோட கேஷ்லெஸ் சொசைட்டி யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா கார்டுக்கு பதிலாக இன்னொன்னு வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் பயோமெட்ரிக் சிஸ்டம், அதாவது பயோசிப் சிஸ்டம். இதைத்தான் நீங்க வைக்க கூடாது. இதை கொடுப்பாங்க, உங்க கார்டை வாங்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, இதை கொடுப்பாங்க. இந்த சிஸ்டத்தை தான் நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இதுதான் வெளிப்படுத்தல் 13-16, கார்டு சிஸ்டம் 13-17. இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் அல்லது பயோசிப் சிஸ்டம் வெளிப்படுத்தல் 13-16. இதைத்தான் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது, இது எப்படி வெளிப்படுத்தல் 13-16ங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்து சொல்றேன். இந்த பயோசிப் வந்து ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். இது உள்ள 3 முக்கியமான பார்ட்ஸ், கூறுகள் இருக்கும். என்னன்னு சொன்னா, டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும், அது உள்ள அதுதான் அதை இயக்கக்கூடியது. ரெண்டாவது லித்தியம் பேட்டரி, ஒரு பேட்டரி இது உள்ள இருக்கும். அந்த பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது கடைசியாக RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. நேற்று பார்த்தோமே, எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதை கண்காணிப்பதற்காக. நம்ம அத்தனை பேரையும் ரேடியோ அலைவரிசை மூலமா கண்காணிக்கிற ஒரு கருவி. இது 3 இது உள்ள இருக்கு. மேல இருக்கிறது வந்து மிருகங்களுக்கு போடுறது, கீழே இருக்கிறது வந்து மனுஷனுக்கு போடுறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எதை ஒண்ணுமே நமக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு செக் பண்ணுவாங்க,
மிருகங்களுக்கு போட்டு செக் பண்ணுவாங்க. முதல்ல எலிக்கு போட்டாங்க, அப்புறம் பூனைக்கு போட்டாங்க, அப்புறம் நாய்க்கு போட்டாங்க. எல்லாத்துக்கும் போட்டு சக்ஸஸ் ஆன பிறகு பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் போட்டாங்க. இந்த மாதிரி யானைகள் போட்டாங்க. இது இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நாய்க்கு போட்டதுக்கான பயோசிப், நாட்டு நாய் இந்த நாய்களுக்கு ஊசி மூலம் மைக்ரோசிப் பொருத்தும் காட்சி. இது இப்போ ரீசெண்டாக வந்தது, பேப்பரில் வந்த செய்தி. இது ஆல்ரெடி 2012க்கு முன்னாடி இருந்தே இருக்கு. பெங்களூர்லாம் இது எல்லா நாய்களுக்கும் பூனைகளுக்கும் போட்டாங்க. வெளிநாடுகளெல்லாம் இது ஒரு சட்டமாகவே கூட, பல நாடுகள் இது ஒரு சட்டமாகவே இருக்கு, எல்லா மிருகங்களுக்கும் போடணும். இப்போ நம்ம ஊர்லலாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களுக்கு கழுத்தில் ஒரு லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், பெல்ட் மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி சிப் சிஸ்டம் போட சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காகனா ஒருவேளை இது காணாமல் போச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஆப் மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த பயோசிப்போடைய நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த நாய்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நாய் காணாம போச்சா, அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆப்பில் போயிட்டு இந்த நாயோடைய நம்பரை போட்டிங்கன்னா அது எங்கே போய்கிட்டு இருக்குன்னு காட்டலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்திருக்கு, காருக்கு வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுடைய 2 வீலர்லேயே நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிப்பு மாதிரி. ஒருவேளை உங்கள் 2 வீலரை யாராவது திருடிட்டாங்கன்னா உங்கள் கையில் உள்ள ஃபோன்லேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், அது எங்கே போகுதுன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும். அதே சிஸ்டம் தான் இதுக்கு. இது நாய்களுக்கு பூனைகளுக்கு எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிச்சு. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கடல்வாழ் உயிரினங்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள், அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போட்டு கடல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினாங்க. அது எவ்வளோ ஆழத்துக்கு போகுது, அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, அதோட டெம்பரேச்சர் என்ன, எல்லாம் செக் பண்ணாங்க. சிங்கப்பூரில் ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பறவைகள் சரணாலயம். உலகத்தில் இருக்கிற எல்லா பறவையும் அங்கே இருக்கும். அந்த பறவைகள் அத்தனைக்கும் சிப்பு உண்டு. எதுக்காகனா ஒருவேளை பறந்து வேற நாட்டுக்கு போனாலும் அது சிங்கப்பூருடைய பறவை என்பதை கண்டுபிடிப்பதுக்காக. பொதுவாக அதுக்கு எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா, அது எவ்வளோ உயரம் பறக்குது, எவ்வளோ வேகமாக டிராவல் பண்ணுது, எந்தெந்த இடத்துக்கு போகுதுங்கிறத இருந்த இடத்துல இருந்து கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, அந்த சிப் போட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக மிருகத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் கூட ஜூவில் உள்ளதான இந்த மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஜூவில் இருக்கிற எல்லா மிருகத்துக்குமே மைக்ரோசிப் போட்டு இப்போ வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. மிருகத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய தொடங்கி விட்டது. இப்போ மிருகத்துக்கு வந்தாச்சு, அடுத்து யாருக்கு வரணும், மனுஷனுக்கு வரணும். ஹியூமன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அது வரணும். ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது ஆரம்பத்தில். இப்போ இல்லை, ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. என்ன பிரச்சனை இருந்தது, இப்போ இந்த யானையும் நாயையும் நீங்கள் என்ன செய்யலாம், 24 மணி நேரம் கண்காணிக்கலாம். இப்போ இந்த யானைக்கு வந்து இந்த சிப்பை போட்டிருக்கிறாங்க. இது யானை சிப்போடு இருக்குது. இது வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஜூவில் இருக்கக்கூடியதான ஒரு யானை, இதுக்கு சிப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த யானையை வந்து 24 மணி நேரம் கையில் உள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக, ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அல்லது இப்போ நம்ம செல்ஃபோனே போதும். ஏன்னா முந்தையெல்லாம் செல்ஃபோன் வந்து வெறும் பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். இப்போ 3G 4G அதை தாண்டி இப்போ எங்கே வந்துருச்சு, 5G எல்லாம் வந்துருச்சு. 5G எல்லாம் என்னென்னு கேட்டால் ஸ்பீடு. முந்தையெல்லாம் வந்து செல்ஃபோனில் வந்து நம்ம பேசுகிறதே கூட நமக்கு சரியாக கேட்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம என்ன செய்கிறோம், எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு 5G ஸ்பீடெல்லாம் இப்போ ரொம்ப தாண்டி போயிட்டே இருக்குது. ஜப்பான்லாம் 5G வந்துருச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ லைவாக இந்த யானையை வந்து பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும், இந்த யானையோட நம்பரை போட்டாச்சுன்னா, ஆனால் அது வந்து நீங்கள் சாதாரணமாக உடனே நம்பர் போட்டு பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கட்டணும். இந்த கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்சைட்டுக்குலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதை பண்ணி நீங்கள் காசு கட்டி தான் என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்துச்சு. கணவர் என்ன பண்ணார், மனைவி கிட்ட சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேம்மா, நான் வரத்துக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கணவர் போன பிறகு, இந்தம்மா பாவம் நைட்டெல்லாம் வண்டி டிராவல் பண்ணுறாரே கணவர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போயிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கிங் சிஸ்டத்துக்கு பணம் கட்டி, இவருக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் இந்த அம்மா பண்ணணும்னு சொல்லி, பல விஷயங்கள் கணவனுக்கு தெரியாது மனைவி என்ன பண்ணணும்னு. அப்போ அதில் தான் மாட்டிக்கிறானுங்க பாவம் பாரம். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போட்டு கணவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போட்டு பார்த்தா, காரு இந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு இன்னொரு அம்மா இருக்குது, அவங்க வீட்டில் நிற்கிது. இது பேப்பரில் வந்த செய்தி தான், தினத்தந்தியில். ஐயோ, இந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருக்கேன் கார்லன்னு. ஏமான்னு கேட்டாராம். இல்லை, உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறேன், டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வரப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சான். அதாவது ட்ராக்கிங் சிஸ்டத்தை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்பயே இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் பணம் கட்டி பண்ணுற மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போனால் இப்போ என்ன செய்ய முடியும், நம்ம யாரையுமே ட்ராக் பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி யானையை 24 hours கண்காணிக்கலாம். நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும், 24 மணி நேரம் ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும். நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க, தூங்க போகும்போது உங்கள் வீட்டு ஃபேனுக்கு மேலே சீலிங்லேருந்து ஒருத்தர், நீங்கள் தூங்குங்க நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா தூக்கம் வருமா? இதுக்கு பேர் தனி மனித சுதந்திரம், ப்ரைவசி. நமக்குன்னு கொஞ்சம் என்ன இருக்குது, ப்ரைவசி இருக்குது. அதை யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய ஒரு எண்ணம். நம்ம ஊர்லலாம்
பிள்ளைகளுக்கு இந்த பாட்டிலில் பால் கொடுப்பாங்க பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? பாட்டிலில் பால் கலக்கி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலே துணி போட்டு சுற்றிருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த பிள்ளை எவ்வளோ பால் குடிக்குதுன்னு யாரும் என்ன செய்யக்கூடாதா, பாத்திரக்கூடாதா, கண்ணு பட்டுருமா. அந்த பாட்டில் 50 ml தான் நமக்கு தெரியுமே, அதுலேயுமே அது பாதி தான் இருக்கும். அதில் ஏன் துணி சுற்றிருப்பாங்க? ஏன்னா நம்ம அந்த அளவு சென்சிட்டிவான மக்கள். நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது. நம்ம ஊர்லலாம் சாப்பிடும் போது கதவை சாத்திட்டு சாப்பிடுவாங்க. வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்தே சாப்பிடுவான், அதை பற்றி அவனை யோசிக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. சாப்பிடும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், கதவெல்லாம் சாத்திடுவோம். யாராவது கதவை சாப்பிடும்போது தட்டினாங்கன்னா தட்டை போட்டு மூடிடுவான், யாரோ ஒருத்தர் வராங்க என்ன இதுக்கு வம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். இப்போ நம்மளை ஒருத்தர் கண்காணிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க, ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா உங்களால் ஒரு வேலையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. யாரோ என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாரோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், எதையுமே செய்ய முடியாது. இதனால வெளிநாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த சிப்பு வந்த புதுசில், நான் சொல்றது 2008-09 இதுக்கு பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் தனி மனித சுதந்திரம் பாதிக்குது, இதை கொண்டு வரக்கூடாது, இது ஆபத்தாக முடியும்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள் கோர்ட்டில் கேஸாக வந்தது. வந்த உடனே இதை தயாரிக்கிறவங்க கோர்ட்டில் வந்து ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாரையும் கண்காணிக்கல, யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களை கண்காணிக்கிறோம். எங்கள் கண்காணிப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை என்ன செய்கிறோம், கண்காணிக்கிறோம். அப்போ ஜட்ஜி கேட்டார், 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கு யார் ஒத்துப்பா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னும் போது அவர் சொன்னார், அந்த கம்பெனி சொன்னாங்க, அந்த கம்பெனி என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து. அந்த சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ளதான ஐசியூ சிசியூவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதை நம்ம போட்டுட்டோம்னு சொன்னால் 24 மணி நேரம் அவங்க நம்ம என்ன பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு 10 பேர் தான் இருக்க முடியும். அதுக்கு ஒரு நர்ஸ் போட்டு, மேல் நர்ஸ் போட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம், மேன் பவர். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், குறைச்சிடலாம். 100 பேஷண்ட் இருந்தாலும் ஒரு சிஸ்டம் போதும், அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். ரெண்டாவது, ராணுவ வீரர்கள், இவங்களுக்கு இதை போட்டுட்டோம்னு சொன்னால் அவங்கள ஒருவேளை எதிரி நாட்டுக்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டா கூட என்ன செய்ய முடியும், நம்ம எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறத கண்காணிக்க முடியும். சமீபத்தில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் பாகிஸ்தானில் பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். பிடிச்ச பிறகு திருப்பி அவர் அனுப்பி விட்டுட்டாங்க, ஒரே மறுநாளே அனுப்பிட்டாங்க, 2 நாளில். ஆனால் வந்த அவரை 48 மணி நேரம் சர்வைலன்ஸில் வச்சுருந்தாங்க இந்தியாவுக்குள்ளே. எதுக்காகன்னு கேட்டால், தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச் செக் பண்ணாங்க, எங்கேயாவது ஒரு சிப் இருக்குதா. ஏன்னு சொன்னால், ஒருவேளை அவருக்கு சிப்பு இம்ப்ளைண்ட் பண்ண அனுப்பிட்டாங்கன்னா அவர் இந்தியாவுக்குள்ளே எங்கெங்கே போகிறாரோ எல்லா இடத்தையும் அவங்க என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். அவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிற எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியும், அவங்க அங்கே உட்காந்து கேட்க முடியும். அதனால அவர் அவருக்குள்ள உடம்புல சிப்பு இருக்குதாங்கிறத 48 hours ஹாஸ்பிட்டலில் வச்சு சர்வேலன்ஸில் வச்சுருந்தாங்க அவரை. அந்த மாதிரி இந்த சிப்பு ராணுவ வீரர்களுக்கு போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது, பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவங்கள கடத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பணம் பறிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதை போட்டுட்டோன்னு சொன்னால் பிள்ளைகளை உடனே கடத்தின உடனே என்ன செஞ்சிடலாம், அடுத்த 30 seconds கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் சொன்ன உடனே கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணது மாத்திரமல்ல, என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போடும்போது அவங்ககிட்ட என்ன செஞ்சிடணும், உங்களை 24 hours கண்காணிப்போங்கிறத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட இப்போ சிப்பு போடுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. முதல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம், நம்ம உடம்புல இதை எங்கே வைக்கிறது, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த யானைக்கு எங்கே வேணாலும் வைக்கலாம், ஆனால் நம்ம உடம்புல வைக்கிறதுக்கு சில காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன காரணம், இப்போ நமக்கு இது எதுக்கு பதிலாக வரப்போகுது, நம்முடைய கார்டு சிஸ்டத்துக்கு பதிலாக வரப்போகுது. உங்கள் கார்டை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக இப்போ எதை யூஸ் பண்ண போகிறீங்க, சிப்பை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம உடம்புல அதை வச்சாச்சுன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் முதுகில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமிகிரேஷனில் போய் நிற்கிறீங்க. இப்போ இமிகிரேஷனில் போய் உங்கள் ஐசியை காட்டுங்கன்னா எப்படி காட்டுவோம், எல்லாரும் எதை காட்ட முடியும், அப்படி காட்ட முடியாது இல்லை. இப்போ உள்ள காலில் வச்சிடுறோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, திடீர்னு நிறுத்தி போலீஸ்காரங்க லைசன்ஸ் கேட்குறாங்க, எப்படி காட்டுவோம், காட்ட முடியாது. அப்போ நம்ம உடம்புல அதை வைக்கணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வைக்கணும். உடனடியாக நம்ம எதுக்குனாலும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வைக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்த நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம உடம்பு இருக்குதே ரொம்ப சென்சிட்டிவானது, எதையும் எந்த ஒரு ஃபாரின் பொருளையும் உடனே என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. செக் பண்ணும் நம்ம பாடி, அது நிறைய காரியம் ரிஜெக்ட் பண்ணிடும். அது ரொம்ப சென்சிட்டிவான நம்மளை உருவாக்கி வச்சிருக்காரு. அதான் பைபிள் சொல்லுது, விசேஷமாய் உண்டாக்கினார்னு இருக்கு. இவனுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி. குரங்கு எங்கேயாவது அடிப்பட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து போட்டு பார்த்துருக்குறீங்களா, ஏதாவது பண்ணுதா, ஒன்றுமே செய்யாது. அதுக்கு தானாகவே என்ன செய்யும், சரியாயிரும். நம்ம பாடி அப்படிப்பட்டது கிடையாது. உடனடியாக நம்ம க்யூர் பண்ணுறோமோ இல்லையோ ப்ரிவென்ட் பண்ணணும்.
அது பரவாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பாடி சென்சிட்டிவ். ஒரு சின்ன காரியம் கண்ணில் விழுந்துச்சு, தூசி விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது, உடனடியாக எடுத்துடணும். அந்த அளவுக்கு ஃபாரின் பொருள் எதுலையும் நம்ம உடம்பு என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இந்த சிப்பை நம்ம உடம்புக்குள்ள வைக்கணும்னா அந்த இடத்த என்ன செய்யணும், உடம்பு ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடமா இருக்கணும். மூணாவது இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். இதுல ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, லித்தியம் பேட்டரி. அந்த பேட்டரி டெய்லி சார்ஜ் பண்ணணும். இதுவே அரிசி அளவு நம்ம உடம்புக்குள்ள வச்சு வச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி குத்தி குத்தி எடுக்க முடியாது. நம்ம உடம்புல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதை டெய்லி சார்ஜ் பண்ணணும். அப்போ எப்படி சார்ஜ் பண்ணுறது, நம்ம உடம்புலேயே மின்சார சக்தி எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே வைக்கணும். எலக்ட்ரோ மேக்னட்டிக்னு சொல்லுவாங்க, மின்காந்த அலைகள்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது இருக்கிற இடத்துல இதை கரெக்டாக வைக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக அந்த மின்காந்த அலைகள் இருக்கணும். அந்த இடத்துல இதை வச்சாதான் தானாகவே அது என்ன செய்யும், தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கொள்ளும். அப்போ இதெல்லாம் கிரைட்டீரியா பார்த்து தான் செய்ய முடியும். இதில் ஐபிஎம்ல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் பேர் கார்ல் சான்ஸ் அப்படின்னு பேர். நான் அவர் பேர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கார்ல் சான்ஸ் தான் இதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஏறக்குறைய $15 மில்லியன் அமெரிக்க செலவு பண்ணி நம்ம உடம்புல இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி முடிவில் கார்ல் சான்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சார். என்னன்னா, நம்முடைய கண்களுக்கு நடுவில் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அதிகமாக கிரியேட் செய்கிற இடம். இது நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், நம்ம ஊர்லலாம் ஜுரம் இருக்குதா இல்லையான்றது எங்கே கை வச்சு பார்ப்போம், நெத்தியில் கை வச்சு பார்ப்போம். அதே நேரத்தில் மிகப்பெரிய சயின்ஸை நம்ம ஊரில் ஒன்று செய்வாங்க, நம்ம ஊர் பாட்டியே செஞ்சிடும். என்னன்னா, ரொம்ப ஜுரமாச்சுன்னா நெத்தியில் 10 போடுவாங்க, ஈரத்துணி போடுவாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம மொத்த உடம்புடைய சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு. இந்த இடத்துலேருந்து சூடை இறக்குனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலேருந்து என்ன செஞ்சிடும், மொத்த சூடு இறங்கும். ஏன்னா இதான் நம்ம உடம்புடைய மொத்த சென்டர் பாயிண்ட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஎம்ஐ நேரடியாக சேட்டலைட் கனெக்ட் பண்ணலாமா, அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குது, பவர் இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதைத்தான் பல மதங்களில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தியில் பவர் இருக்கு, நெத்தியில் கண் இருக்குது, நெத்தியில் குண்டலனி இருக்குது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்றாங்களே. என்ன காரணம்னா, அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் இந்த பயோசிப்பை வைக்கிறதுக்கு அப்படின்னு கார்ல் சான்ஸ் கண்டுபிடிச்சார். அப்படி வச்சு செக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு நெத்தி தலைவலி வந்தது, ஒரு சிலருக்கு கண்ணில் தண்ணி வந்தது, இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும்போது ஆல்டர்னேட் பிளேஸ், நெத்தி அப்படி வலிக்கிறவங்களுக்கு வேற எங்கே வைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணின போது, நம்ம கைகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய கைகள் இந்த பகுதி முழுக்க, மணிக்கட்டு பகுதி முழுக்க அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு, அங்கேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். இந்த குறிப்பை எழுதி அவர் வேலை செஞ்ச ஐபிஎம் நிறுவனத்துக்கு அனுப்பிட்டு வெக்கேஷனுக்கு போயிட்டார் லீவில். கார்ல் சான்ஸ் போன பிறகு ஒரு நாள் ராத்திரி கத்தர் அவரோடு கூட பேசினாராம். நீ கண்டுபிடிச்ச இந்த கருவி என்ன தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவர் பயந்துருக்கிறார். பயந்த பிறகு பாண்டவர் சொன்னாரா, வெளிப்படுத்தல் 13:16 வாசின்னு. கார்ல் சான்ஸ் உங்களை மாதிரி பைபிள் படிக்காத கிறிஸ்தவர். அதனால் ஆமாம், அவர் திடீர்னு எழுந்துச்சு என்ன பண்ணாரு, பைபிளை படித்து வெளிப்படுத்தல் 13:16 படித்தா அங்கே ரைட் ஹேண்ட் அந்த ஃபோர் ஹெட் அப்படின்னு இருக்கு. அப்போதான் ஆண்டவர் சொன்னாராம், இதுதான் நீ கண்டுபிடிச்ச கருவி, இதுதான் உலகத்தினுடைய மக்களை காட்டி கொடுக்க போகிற கருவின்னு. அன்றைக்கி ராத்திரி அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உலகத்தையே காட்டி கொடுக்குற கருவி நான் கண்டுபிடிச்சிட்டேனேன்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாராம், நீ கண்டுபிடிக்காவிட்டால் கண்டிப்பாக வேறு யாராவது என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க, நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய், நீ இந்த கருவியை கண்டுபிடிச்சிட்ட, நான் வரப்போகிறேங்கிறத உலகம் ஃபுல்லாக போய் என்ன செய்ய, ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி அன்னைக்கு கார்ல் சான்ஸ் ஒரு எவாஞ்சலிஸ்டாக மாறி உலகம் முழுவதும் இந்த செய்தியை எல்லா நாடுகளிலும் போய் சொன்னார். அவர் நம்ம ஊரில் பெங்களூரில் ஒரு பெரிய சபையில் இந்த காரியத்தை சொன்னார். அவர் சொல்லிட்டு போய் 3 மாதத்தில் நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். போய் இதே செய்தி அங்கே எடுக்கும்போது அந்த சீனியர் பாஸ்டர் சொன்னார், இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சவரே வந்தார் எங்கள் சபைக்கு, அவர் சாட்சியாக சொன்னார்னு சொன்னார். கர்த்தர் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:16 தீர்க்க தரிசனம் நெத்திக்கும் கைகளுக்கும் தேவையானதான மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 100% நம்முடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா.